பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு கரண்டியில் எடுக்கும்போதே கரண்டி உடஞ்சிருச்சு. சரி, கரண்டி உடஞ்சதா முக்கியம், நமக்கு பாவக்காய் சிப்ஸ் தான் முக்கியம் குமாரே, பாவக்காய் சிப்ஸை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம சேர்த்த மசாலா பாவக்காய் எல்லாமே நல்லா ஒட்டி பிடிக்கணும். நல்லா கலந்து வச்சிடலாம். பாவக்காய் எல்லாத்தையும் மசாலாவில் போட்டு புரட்டி எடுத்ததுக்கப்புறமா 8 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். சோள மாவு சேர்க்கும் போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். இந்த பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறமா சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.